ஹலோ கைஸ், இன்னைக்கு ரீஇன்கர்னேட்டர் மான்வாவோட 6வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்தில் அந்த சின்ன பாம்பை அவன் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிடுறான். இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அவங்க வசமாக இந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கினாங்க. எங்கே போகணும்னு தெரிஞ்சா கூட பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஆனால் இந்த இடம் முழுக்க கொடூரமான பீஸ்டா இருக்கா, அதனால எங்கே போகணும்னு தெரியல. சைடில் புதரெல்லாம் அசைகிற மாதிரி சவுண்டு கேட்கும். அவரு ரொம்ப பயந்து போயிடுறாரு, ஏதாச்சும் ஒரு பீஸ்டா இருக்கும்னு. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆமா, நீ என்ன ஓடி வந்துட்டே நான் அந்த மாஸ்டரை விட்டு? இல்லை, நான் ஒன்றும் ஓடி வரல, அதோட கதையை நான் எப்பயும் முடிச்சிட்டேன். என்ன சொல்ல இருக்க? அதாவது நீ கதையை முடிச்சிட்டியா? உன்னோட மூஞ்சில லைட்டா ஒரு காயம் ஒண்டிதான் இருக்கு. இவன் எப்படி அதை பண்ணிருப்பான்? கேங்கு மற்றவங்கள பத்தி அங்க கேட்குறான். ஆமா, மற்றவங்க எல்லாருமே எங்க போனாங்க? கூட தானே இருக்கணும். தம்பி, அவங்கள பத்தி அப்பா கேட்குறேன். அவங்க எங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் பேர்டனாக தான் இருக்கோமா. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் இப்படின்னு சொல்லிட்டு அபேடன் பண்ணிட்டு போயிட்டான் அந்த ஹேண்ட்ஷோலு. ஆனால் அந்த ஹீலரு எனக்கு ரூயின் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டான். ஸோ இதனால எங்களோட பாதியும் அவங்க தனியாயிடுச்சு. நாங்களும் இங்கேயே மாட்டிக்கணும். அங்கே கேங்கோ அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அட இதம்பா, உன்னோட வயசுல நான் பெரியவன், ஆனால் அப்படியே நீ போயின்னு இருக்க. ஆல்ரெடி டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால இப்போதைக்கு முன்னேறி போயின்னு இருக்கணும். ஒரு சைடு அந்த ஃபேமிலியும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வரும். அங்கே கேங்கும் கேட்குறான், ஆமா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றும் ஃபாலோ பண்ணல. அதாவது நீ ஸ்டார்டிங்கில் சொன்னல, நம்ம பாதை ஒன்றா இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் நம்ம புது பாதைக்கு போயிடலான்னு. இதை நம்ம கேங் தான் சொல்லியிருப்பான். ஆனால் இந்த விஷயத்த அவளைக்கும் கேங் கண்டுக்கல. போகிற வழியில் ஹன் பண்ணி குட்டி ஸ்னேக்கை வச்சு அவனோட ரெசிஸ்டன்ஸை ஏற்றிக்கிறான். அதே மாதிரி அவங்க போகிறாங்க. அவங்களும் பின்னாடி ஓடியெல்லாம் வராங்க. ஃபைனலி ஒரு கேவ் மாதிரி இருக்கிற ஒரு டனலுக்கு வரான். அந்த டனலை பார்த்தோன்னே போகலாமா வேணாவா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அது டேஞ்சராகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஃபேமிலிக்கு உள்ளே வர்றது சரியா இருக்கும் அப்படின்னு தோணுதா. அதனால எல்லாருமே வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி நம்ம எப்படியோ வெளியில வந்துட்டோம். அங்க ஹேண்ட் ஷோல நம்ம ஹீரோ பார்த்து யோசிக்கிறான். அட இவன் வெளியில வந்துட்டானா? பரவாயில்ல, இவன் ஷார்ப்பா இருக்கான், அதே மாதிரி ஸ்ட்ராங்காவும் இருக்கான். உன்னை பத்தி ரூமர்ஸ் கேட்டது எல்லாமே உண்மைதானோ? ஏன்னா கார்னிவரஸ் பீஸ்ட் கிட்டேயே தனியா இவன் சண்டை போட்டிருக்கான் இப்படின்னு அங்க யோசிப்பான். அங்க இதுக்கப்புறம் அந்த ஈவில் கிரியேச்சரும் என்ன நீங்க இந்த அளவுக்கு நாய்ஸியா இருக்கீங்க? வந்ததே கடைசியா தான். ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ எல்லாருமே இங்க வந்துட்டனால அந்த பேசேஜை க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் ஆரம்பிக்குது. இந்த ரவுண்ட்ல பேசிக்கா என்ன பண்ணுனா, எல்லாருமே போட் வழியா வேற ஒரு ஐலண்டுக்கு போகணும். ஆனா ரூல்ஸ் என்னன்னா, எல்லார்கிட்டையும் ஒரு டிக்கெட் இருக்கும். 3 டிக்கெட்டை வச்சு நீங்க போற மாதிரி இருக்கும். சிங்கிள் டிக்கெட்டை வச்சு உங்களால போக முடியும். ஆனா வெறுமா எல்லாருமே அப்படி ஐலண்டுக்கு போயிட்டா நல்லா இருக்காதுல. அதனால சில பல ரூல்ஸ் நான் ஆட் பண்றேன். ஒரு போட்ல 3 பேரால போக முடியும். அப்படி ஒருத்தங்க கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. உங்க போட் வழியா போறாங்கன்னா அவங்க எல்லாருமே செப்பரேட்டா வேற ஒரு ஐலண்டுக்கு டெலிபோர்ட் ஆயிடுவாங்க. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 3 விதமான ஐலாண்ட் இருக்கு. ஒன்னு மான்ஸ்டர்ஸால நிறைஞ்சிருக்கு, இன்னொன்னு எப்படி இருக்கும் அது தெரியாது. ஈவன் லாவா இந்த மாதிரி விஷயம் கூட இருக்கலாம். மூணாவது ட்ரெஷர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஐலாண்டும் இருக்கு. இப்போ உங்ககிட்ட 2 டிக்கெட் இருக்கு. 2 பர்சனா அந்த போட்ல போறீங்கன்னா 2 பேருமே ஒரே ஐலாண்டுக்கு தான் டெலிபோர்ட் ஆவீங்க. ஆனா எந்த ஐலாண்ட் அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்களா ஒரு ஐலாண்டுக்கு போக ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்ககிட்ட 3 டிக்கெட் இருந்தா ஒண்டிதான் உங்களால மற்ற ஐலாண்டுக்கு போறத தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயம் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த ஃபேமிலி மேனும் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடறான், தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. ஏன்னா இந்த இடத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, உன்னால கண்டிப்பா மற்றவங்க கிட்ட டிக்கெட்ஸை பிடிங்க எங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி நீ பண்ணனா இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். தயவு செஞ்சு அப்படி பண்ண. ஆனா அதுக்குள்ள ஹேண்ட்ஸோல அவனோட டிக்கெட் அங்க பிடிங்கிறான். அங்க கேங் கிட்ட ஒரு டீலையும் அவன் ஆஃபர் பண்ணுறான். நான் உங்ககிட்ட ஒரு டீலை ஆஃபர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீ எங்க கூட ஜாயின் பண்ணிட்டா இன்னமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஹீரோ சிம்பிளா முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். உண்மையை சொன்னா ஒரு வேல்யூ பத்தி உனக்கு எதுவுமே தெரியல. என்கிட்ட வேல்யூ பத்தி இவன் பேசுறானா? உண்மையை சொன்னா எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஜாயின் பண்ண மாட்டேன். ஏன்னா என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. சரி ஏதோ ஒன்று, ஐலண்டுக்கு நீ எப்படியோ வரதா போற, அந்த இடத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அதுக்கு பரிசா இதோ இருக்கு அந்த ஆளோட டிக்கெட்டு இப்படின்னு அவன் போட்டு போறான். ஆனா அந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே மற்றவங்களாம் அப்படி பாயிறாங்க. ஆனா அந்த ஃபேமிலி மேன் அவரோட டிக்கெட்ல அதனால அவரு சண்டை போடுறதுக்கு இறங்குறாரு. அங்க சின்ன பொண்ணும் இறங்குறா. ஆனா ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம அவளோட கதையை அங்க முச்சுறாங்க. இதனால அந்த ஃபேமிலிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேல இது எல்லாத்தையுமே அந்த ஈவில் கிரியேச்சரும் பார்த்துன்னு இருக்கு. அதோட பிளானே ஸ்டார்டிங்ல இருந்தே இதுதான். ஏன்னா இப்படி பண்ற மூலமா அதுக்கு இன்னமும் ஃபன்னு கிடைக்கும். அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலியை பிரிக்காம வச்சிருந்துச்சு. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு அது பார்த்துருக்கு. அதனால
அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டியே ஆரம்பிச்சிச்சு. டிக்கெட்டும் இதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது. சைடில் அந்த லேடியை வந்து கேட்குறான், என்ன ஆச்சு, அவன் சொன்ன மாதிரியே அவனோட டீமுக்கு ஜாயின் பண்ணலையோ? ஆனால் நானும் இங்கே வந்தது ஒரு ப்ரொபோசலை வைக்கணும்னு சொல்லிதான், நீ ஏன் என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது? ஆனால் நம்மளால சிம்பிளாக முடியாது அப்படின்னு தலையாட்டேறான். சரி ஏதோ ஒன்று, ஆனால் இன்னொரு விஷயம், நீ எல்லாருக்கிட்டையும் சிம்பதியை காட்டத. ஆனால் நம்ம கேங் வெறும் ஒரே ஒரு லுக் ஒண்டி தான் வர்றான். அதுலேயே அவளுக்கு தெரியுது நம்ம ஹீரோவோட பிளானு மோட்டிவ் எல்லாமே வேறன்னு. ஆனால் இப்போது ஒரே ஒரு போட் ஒண்டி தான் இருக்கு. அங்கே நிறைய ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்டேயும் வேற வழியில் அங்கே எல்லாரையுமே அவன் தோக்கடிக்கணும். ஆனால் நம்ம ஆளு இங்கே வந்தது தோக்கடிக்க இல்லை, காப்பாற்ற தான். ஆனால் இப்போதைக்கு அதை பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஐலாண்டுக்கு கீழே சீ ஆஃப் பாய்சன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்கே ஒண்டி வந்துட்டா அவ்வளோதான், அவங்க மெல்ட் ஆகிடுவாங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க மெல்ட் ஆகுது. நான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், ஆப்வியஸாக நான் ஃபீல் ஆக மாட்டேன். கண்டிப்பாக நான் இதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஆளு காலை இறங்குறான். அங்கே வெற்றிகரமாக 3 டிக்கெட்டும் கிடைக்குது. ஆளு சென்ட்ரல் ஐலாண்டை நோக்கி போகவும் ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் சென்ட்ரல் ஐலாண்டில் 1900 பேருக்கும் மேலே நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிறிஸ்டல் இருக்கு. மெயினான ஜாபே என்னன்னா அந்த கிறிஸ்டலை ப்ரொடெக்ட் பண்ணும். இல்லைன்னா அவ்வளோதான், இங்கே எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும். ஹைலைட்டான விஷயமே என்னன்னா ஏகப்பட்ட ஸ்கெலிட்டனும் தொடர்ந்து வந்துனே இருக்கும். அதுங்களும் இவங்க தாக்குற மாதிரி இருக்கும். இதுங்க எல்லாமே வீக் தான், இருந்தாலும் அதிக அளவில் வரும்போது அந்த இடத்துல இவங்களால பெருசாக ஏதோ பண்ண முடியல. இதனாலேயே அங்கே இருக்கிற மானார்க் எல்லாருமே கடுப்பில் இருக்காங்க. என்னடா இது இத்தனை பேர் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அங்கே இதனால என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறாங்க. ஒரு சைடு இத்தனை பேர் இருந்தாலும் உங்களோட ஆளுங்க ரொம்ப கம்மி, அதனால தான் இப்படி ஆகுது. மற்றவங்க யாருமே இங்க பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஆளுங்க மேலதான் இவங்களுக்கு கண்ட்ரோலும் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இவங்க யோசிக்கிறாங்க. ரீசெண்டா இவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்ட்ஸ் அலையன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு அலையன்ஸை வேற உள்ள ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒரு டஞ்சனும் இருக்கு. அது மூலமா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஃபேக்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலேயே யாருமே அங்க சொல்றதை கேட்கல. நிறைய பேர் அந்த டஞ்சனுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. அதனால இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த டைம்ல அங்க மிஞ்சின்னு வரான். மிஞ்சினும் வந்துட்டு ஒரு நல்ல செய்தி இருக்கு அப்படின்னு அங்க ஹீரோ பத்தி சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பேஸ்மெண்ட் அலையன்ஸ் இருக்குல்ல, அவங்கள யாரோ ஒருத்தங்க பயங்கரமா தாக்குறாங்க. அந்த ஆள் என்னன்னா ஹண்டிங்க நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறேன், நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அங்க எல்லாரையுமே நாளைக்கே ஹண்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோனார்க் சொல்ற விஷயத்த யாருமே அங்க கேட்கல. ஆனா நம்ம ஹீரோ எல்லாரையுமே மிரட்டி கேட்க வைக்கிறான். அங்க ஒரு பர்சனும் அவனோட பிளேட்ல அவனோட ஸ்கில்லை வச்சுன்னு ஓடி வரான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட வந்தோடனே அப்படியே அந்த ஸ்கில்லும் டீஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு காரணம் அந்த வேம்பியர் ரிங்கு தான். அங்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு கேங்கும் ஒரே அடியா மூஞ்சிலே தாக்குறான். அங்க ஆளோட நிலைமையும் மோசமாகுது. மத்த மோனார்க்லாம் இவன் யாரா இவன் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனா ஹான்சோல் முன்னையே இவனை பத்தி அவனோட மோனார் கிட்ட சொல்லியிருப்பான். அதனால இவனை பத்தி லைட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கேங்கோ இப்போ ஒரு ஐடியாவை தரான். இப்போ யாருமே கோஆப்ரேட்டிவா அங்கே செயல்படல, அதனால இப்போ பேட்ச் படி எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹண்டிங்கையும் டிஃபென்ஸையும் நீங்க மாத்தி மாத்தி பண்ணணும். கோஆப்ரேட்டிவா நீங்க பண்ண வேண்டியதான் இங்க எல்லாமே முடியும். அங்க இதுவும் அவங்களுக்கு சரியா படும். அதனால அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுல ஒரு பர்சன் உண்டி எதுக்குமே ஒத்துக்கல. ஏன்னா ஒரு சைடு ஆளி என்ன நம்புறானா, நம்ம கேங் இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஆல்டர் மோட்டிவும் இருக்கலாம் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா எந்த அளவுக்கு இது பேசிக்காவும் நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குதோ அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நானும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஆனா ஆளு கேட்குற மாதிரியே அங்க இதுக்காகவே ட்ரையல் காட்டணும்னு சொல்லி அவனோட ஸ்கில் அங்க காட்டுறான். 10 செகண்டே கேங் அப்படியே மறைஞ்சு போறான். இதை பார்த்தோன்னே அங்க தெரியுது, அட அவன் அட்டாக் பண்ண போறான்னு நினைக்கிறேன். உடனே அவங்க தயாராகிறாங்க. ஆனா கேங்கு படுவேகமா பின்னாடி வந்து கத்திய வைக்கிறான். நீ என்ன யோசிக்கிற, என்னால உங்க எல்லாரோட கதையும் நினைச்சா முடிக்க முடியும், ஆனா நான் அப்படி பண்ணல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அங்க இப்படியும் பண்ணோனே ஆளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல, அப்படியே முட்டி போட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கேங் சொன்ன மாதிரியே தான் எல்லா விஷயமும் இப்போ முன்னைந்ததை விட ரொம்ப நல்லா போகுது. ஹண்டிங்கும் அங்க யோசிச்ச மாதிரியே நல்லாவே முடியுது. ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அங்க திடீர்னு அந்த ஈவில் கிரியேச்சரும் வந்துட்டு, அட எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இது வந்தாலே ஏதாச்சும் ஒரு குண்டத்துக்கு போடும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இப்பயும் ஒரு குண்டத்துக்கு போகுது. இது வரைக்கும் ஒரு 100 ஆர்மியா அசால்ட்டா நீங்க கொன்னீங்க. ஆனா இப்போ வந்து அப்படியெல்லாம் நடக்க போதில்ல. ரூல்ஸ்ல நான் சேஞ்சஸ் ஆட் பண்ணிருக்கேன். இந்த வாட்டி டீமன்ஸும் அப்பியர் ஆகும். டீமன்ஸ் இதுங்க ரொம்ப கொடூரமான கிரியேச்சர், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதை கொல்ற மூலமா உங்களுக்கு கிறிஸ்டலும் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதை கொல்ற மூலமா உங்களுக்கு கிறிஸ்டல் அது வந்து கிடைக்கும். அதை வச்சு கிறிஸ்டல் ஸ்டோர்ல உங்களுக்கான ஆர்டிஃபேக்டை பை பண்ண முடியும். அது ஒண்டி இல்ல, 600 கிறிஸ்டல் ஒண்டி இருந்தா உங்களால இந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் முடியும்.
அதுவும் 5 பேரால தப்பிக்க முடியுமா? இது கேட்டோன்னே எல்லாருக்குமே ஆர்வமாகுது. எப்படியாச்சும் இங்கிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சரும் அங்கே போயிடுது. அங்கே போன அடுத்த செகண்டே ஒரு வித்தியாசமான டீமனும் ஒரு போர்ட்டல்லேருந்து அப்பியர் ஆகுது. அது ரொம்ப கொடூரமாக இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளால தோக்கடிக்க முடியுமா அதுவும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம தப்பிச்சாகணும். அதே டைமில் ரொம்ப சூப்பரான ஆர்டிஃபேக்ட் எல்லாம் வேற இருக்கு. இப்படி இவங்க பேசுறதுக்கு இடையில நம்ம ஹீரோ வேகமா அந்த டீமனோட கையிலேயே தாக்குறான். ஆனா இப்பயும் அதால பிளாக் பண்ண முடியுது. இன்னொரு கையில ஒரு பயங்கரமான அட்டாக்கையும் அவங்க பந்து. நம்ம ஹீரோ எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். இந்த டீமனை பத்தி யோசிச்சமாதான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. முக்கியமா அதோட டிஃபென்ஸ் அதுவும் தான். ஆனால் நானும் என்னோட ஸ்னேக்கை வச்சு மேஜிக்கு டிஃபென்ஸு எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். அதே மாதிரி என்கிட்ட சில பல ஆர்டிஃபேக்டும் இருக்கு. அதை வச்சு என்னால் எதிர்கொள்ள முடியும். அங்கே ஸ்டெப்பிங் பூட் அப்படின்னு ஒரு ஆர்டிஃபேக்டை அவன் பயன்படுத்துறான். இதனால வேகமும் பல மடங்கு ரொம்ப அதிகரிக்குது. அதே வேகத்தோட பின்னாடி போய் தாக்குறான். ஆனால் அப்பயும் அது பயங்கரமா பிளாக் பண்ணு. அந்த இடம் முழுக்க மாற்றி மாற்றி 2 பேருமே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் ஒரு ப்ளோவை அவன் கொடுக்குறான். ஆனால் அந்த அட்டாக்னால அது இன்னும் தான் கடுப்பாகுது. திரும்ப அந்த வித்தியாசமான ஸ்பியரை வச்சு அதை அட்டாக் பண்ணு. இதுவும் டைரக்டா நம்ம ஹீரோ மேல படும். ஆனா ரிங்கோட ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி கேங்கிட்ட நிலிஃபை பண்றதுக்கான பவர் இருக்கும். அதனால அவளுக்கும் எதுவும் ஆகல. அங்க இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் அங்க என்ன தோணும்னா, இந்த மாதிரி இதை டிஃபீட் பண்றது ஈஸியான விஷயம் தான் அப்படின்னு தான் மற்றவங்க யோசிக்கிறாங்க. அங்க எல்லாருமே குதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க மிஞ்சினோ இதை பார்த்தோன்னே நம்மளும் களை இறங்கலாமா அப்படின்னு ஷியா கிட்ட அங்க கேட்குறா. இல்ல இப்போதைக்கு வேணாம், ஏன்னா போறது இன்னமும் ஆபத்தான விஷயம் தான். ஆனா இவங்க யாருக்குமே தெரியாது இந்த டீமன் கிட்ட ரே ஸ்கில் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அதனால இவங்க எல்லாருக்குமே இதுக்கப்புறம் பயங்கரமான பிரச்சனையும் கிரியேட் ஆகும். இது வரைக்கும் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தல. ஆனா இதுக்கப்புறம் அது பயன்படுத்தும்னு நினைக்கிறேன். கையில ஒரு வித்தியாசமான ரெட் கலர் எனர்ஜி பாலை கிரியேட் பண்ணும்போது அங்க ஹீரோக்கு தெரியுது. கேங்கும் கத்துறான், அட என்ன பண்றீங்க, சீக்கிரம் எல்லாருமே ஓடிப்போங்க. ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமான ஸ்கில்ல இதுக்கப்புறம் பயன்படுத்த போகுது. நிறைய பேருக்கு புரியல இவன் என்ன சொல்ல இருக்கான்னு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இன்ஃபர்னோ ஹெல் அப்படின்னு ஒரு ஸ்கில் அது பயன்படுத்துது. இதனால அந்த இடம் முழுக்க ஒரு பயங்கர டெல்லியான ஃபிளேமும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அது அங்க வரும்போது அங்க ஃபிளேம்ஸை தடுக்கிறதுக்கு ஒருத்தன் ஷீல்டோட ஆர்டிஃபேக்டை பயன்படுத்துறான். ஆனா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ஆர்டிஃபேக்டே அப்படியே உருகுது. அவங்க யூஸ் பண்ண அந்த ஆளும் அப்படியே எரிஞ்சு போறான். அந்த இடத்துல ஃபயர் இன்னமும் வரும்போது ரிங்கோட செகண்ட் அத்தாரிட்டி டிஸ்ட்ரக்ஷன் அதை அவன் பயன்படுத்துறான். இதனால அந்த இடமே தரமாட்டமா அழியுது. அந்த ஃபயரும் ஒண்ணுமே இல்லாம காணாம போயிடுது. நான் யோசிச்ச மாதிரி இது ஒன்றும் ஒரு சாதாரணமான ஆப்பனண்ட் இல்லை. அதனால சீக்கிரமா இதோட கதையை முடிக்கணும். அங்க டீமனும் விடாம தாக்கும். இதை பார்க்குற மற்றவங்களும் ஷாக்கிங் அங்க யோசிக்கிறாங்க. எப்படி இவனும் டெஃபினட்டா எங்களை மாதிரியே ஒரு டிராவலர் தான். எப்படி பார்த்தாலும் எல்லாருமே ஒரே டைம்ல தான் இங்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இருக்கும் போதும் எதுக்காக ஸ்ட்ரென்த்தோட கேப் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால அவருக்கு புரியுது, இதே மாதிரி போச்சுன்னா இவன் ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையா இருப்பான்னு. நெக்ஸ்ட் சீன்ல மிஞ்சினும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணுவா. அந்த இடத்துல ஹேண்ட்ஷோல வரான். வெயிட் பண்றது வேஸ்ட், எப்படியும் வர மாட்டான், பேசவும் மாட்டான். ஆனா ஏதோ ஒன்று நீ ரீசெண்டா நோட் பண்ணியா, இப்போ நம்மளோட கிளான் எல்லாமே ஒரு விதமா தான் செயல்படுது. அதாவது ஒரு மாதிரி ஷேக்கியா ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாத மாதிரி. என்ன பேசுற, திடீர்னு அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்கற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால ஃபர்தரா இதை பத்தி இன்னும் அவங்க பேசல. அப்புறம் தான் யாருன்னு தெரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கொல்லணும், இவன் இதுக்கப்புறமும் பிரச்சனையா இருப்பான் இன்னும் ஒரு பர்சன் சொன்னால வின்சென்ட். அவன் தான் நம்ம ஹீரோவை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறான். ஏன்னா நான் மெம்பர்ஸா இருக்கிற நிறைய பேரும் இப்போ நம்ம கேங் நிறைய டீமன்ஸை கொல்ல ஆரம்பிச்சானோ அப்பத்துல இருந்து கேங்கோட வார்த்தைகளை தான் ஃபாலோ பண்றாங்க. இத்தனைக்கும் நிறைய மெம்பர்ஸும் அதே மாதிரி தான் பண்றாங்க. அதனால இதுக்கு மேலேயும் இதை பொத்துக்க முடியாது. சீக்கிரமா இந்த விஷயத்த நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். சீக்கிரம் எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு அசம்பிள் ஆக சொல்லுங்க. நம்ம பேச போறது நம்மளோட ஃபியூச்சரை பத்தி. அதனால சீக்கிரமா நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும். நம்மளுக்கு தடையா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கொல்லணும். சீக்கிரமா அதை முச்சா முடிதான் நம்மளால நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சிம்பாலிக்கா நம்ம கேங்க முடிக்கணும் அப்படின்னு தான் இன்டைரக்டா இங்க சொல்லிருக்கான். கேங்கும் ஃபைனலா 60வது டீமன் அங்க கொல்றான். ஒரு டீமனை கொல்லும் போது கிறிஸ்டல் வந்து கிடைக்கும். அது கொன்னோனே அங்க ஃபைனலி அவனால இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு செயின் வெப்பனை அவன் வாங்குறான். இந்த செயின் வெப்பன் தான் உண்மையிலேயே இதுக்கப்புறம் வர பேட்டலுக்கெல்லாம் தரமான சாய்ஸ். அதே மாதிரி நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். என்ன கொல்லணும், என்னை எதிர்க்கணும், நான் முதுகுல குத்தணும்னு சில பல ஆளுங்க இருக்காங்க. அதுல வின்சென்ட்னு ஒரு பர்சன் இருக்கான். மஞ்சள் கலர் முடியோட ஒரு பொண்ணு இருக்கான். இவ யாரு என்ன அப்படின்னு நம்ம போக போக பார்க்கலாம். 10 நாள் அங்க கடந்து போகுது. அந்த ஈவில் கிரியேச்சரும் வந்துட்டு டிராவலர்ஸ் இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்.
இது வரைக்கும் இங்க நிறைய பேர் சர்வே ஆயிருக்கீங்க, அதனால இந்த விஷயத்த நான் இன்னமும் குறைக்கணும். இது வரைக்கும் அன்டெட் டீமனு இதை ஒண்டி தானே நீங்க பாத்தீங்க. நான் உண்மையான பயங்கரமான விஷயமே இப்பதான் அங்க வரப்போகுது. திடீர்னு அந்த இடமே ஷேக் ஆகும். கொன்ன ஒரு அன்டெடும் டீமனும் எல்லாமே ஒரு போர்ட்டலுக்குள்ள அப்படி இழுக்கப்படும். அதனால அங்க தன்னால ஏதோ ஒரு கிரியேச்சரும் அப்படியே ஃபார்ம் ஆகுது. அது ஃபைனலி ஒரு ஹிடன் கோஸ்டா அமைஞ்சு சென்ட்ரல் ஐலண்ட்ல இப்போ ஒரு டீமன் கிங் அப்பியர் ஆகுது. இதை அவங்க கொன்ன ஒண்டி தான் இந்த ஐலண்டை விட்டு தப்பிக்கவே முடியும். இப்போ உங்ககிட்ட டோட்டலா 2 சாய்ஸ் இருக்கு. உள்ள இருக்கிற அந்த டீமன் குயின் கூட நீங்க சண்டை போடணும், ரெண்டாவது நீங்க இங்க இருக்கிற அந்த அண்டெட்ஸ் கூட சண்டை போடணும். அண்டெட்ஸும் தொடர்ந்து வந்துகினே இருக்கும். ஆனா நான் இப்பயே சொல்லிடுறேன், அண்டெட்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப கொடூரமா இருக்கும். அங்க டீமன் குயின் அப்படின்னு கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி டீமன் குயினை கொண்டு வர வேணாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். இதை ஒண்டி கோஸ்டோட ஆரம்பத்துல நான் கொண்டு வந்தேன்னா அவ்வளவுதான், எல்லாருமே எந்த போயிருப்பீங்க. ஆனா இப்போ எனக்கு வேற வழி இல்லை, அதனால தான் நான் இதை கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணு இந்த கிறிஸ்டலை வச்சு எப்படியாச்சு நீங்க அந்த டீமன் கிங்கை கொல்லணும். அதே மாதிரி சொல்லிடுறேன், அப்படி நீங்க ஹண்ட்ரட்ஸ் கூட தான் சண்டை போட போறீங்கன்னா உங்கள வெறும் 500 பேர் தான் இங்க இருந்து உயிரோடவே போக போறீங்க. தட்டா இங்க 1000 பேருக்கு மேல தான் இருக்காங்க. அதனால பாதிக்கு பாதி பேர் இங்க இறக்கணும். இது கேட்ட உடனே சைடில் இருக்க ஆளுங்களை தான் அவங்க பார்க்குறாங்க, பாதிக்கு பாதி பேரானு. ஆனால் ஒரு விஷயம், டீமன் கிங்கை நீங்கள் கொண்டுட்டா உங்கள் எல்லாராலையும் இந்த இடத்த விட்டு போக முடியும். அங்கே இப்படி அது சொல்லிட்டு அங்கே போயிது. இதனால எல்லாருமே யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு. ஒரு சைடு இங்கே இருந்தால் 500 பேரால ஒண்டி தான் இங்கே சர்வே ஆகி நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போக முடியும். டீமன் கிங்கை கொன்னா இவங்க எல்லாராலையும் நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போக முடியும். ஆனால் இப்போ பிரச்சனையே என்னன்னா, சில பல ஆளுங்க அங்கே ஒத்துக்கல. அவங்க என்னன்னா தனியாக நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு போகிறாங்க. அந்த இடத்துல எவ்வளவோ தடுக்கிறாங்க மற்றவங்க, நம்ம வந்து டீமன் கிங்கை கொல்லலான்னு. வின்சென்ட் அங்க பயங்கரமா கத்துறான். ஆமா என்ன ஆச்சு, உங்களுக்கு மூளையில ஏதாச்சும் பிரச்சனையா? ஸ்டார்டிங்ல ஒரு டீமன் அப்பியர் ஆச்சு, அதோட வெறும் ஒரு ஃப்ளேம் அட்டாக், அதையே நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த பெரிய டீமன் கிங்கை எப்படி நம்மளால கொல்ல முடியும்? உங்களுக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா? ஆனா கேங் அங்க சொல்றான், கண்டிப்பா நம்மளால முடியும், அதுக்கு நம்ம ஒன்னு சேர்ந்து போராடணும். உன்னால எப்படி சொல்ல முடியுது, நீ ரொம்ப கான்பிடென்டா இருக்கியா உன்னால கொல்ல முடியும்னு? ஆனா நம்ம ஹீரோ சிம்பிளா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இன்னமும் தான் அவன் கடுப்பாகிறான். ஆனா மத்தவங்களுக்கு இப்போ டீமன் கிங்கை கொன்னா முடிதான் இங்க போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சவனே எல்லாருமே நம்ம கேங்கோட சைடுக்கு தான் வராங்க. கேங் நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஒரு மிஸ்டீரியஸான பொண்ணை காட்டினாங்களே, நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு யோசிச்சாலே அந்த பொண்ணும் நம்ம கேங்கோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறா. அதே மாதிரி மிஞ்சினோட டீம்ல இருக்க ஆளுங்களும் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி சில பல ஆளுங்க ஜாயின் பண்ணாலும் வின்சென்டோட டீம் அங்க ஜாயின் பண்ணல. ஹீரோக்கு புரியுது, கண்டிப்பா இதுக்கப்புறமும் ஏதாச்சும் பிரச்சனையை அவன் கிரியேட் பண்ணுவான்னு. அங்க இதனாலேயே இப்பயே அவன் பயங்கரமா அங்க தரையில தாக்குறான். இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான், நான் வந்து அங்கெல்லாம் உங்களை பாத்துக்க மாட்டேன், இப்பயே உங்களோட கதையை நான் முச்சிடுவேன். அதனால எதை பண்ணனாலும் இப்பயே நீங்க யோசிச்சுட்டே பண்ணுங்க. அதனால வின்சென்ட்டுக்கு கடுப்பா இருக்கும். ஆனா இப்போதைக்கு கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறான். இதே மாதிரி ஃபோர்ட்ரஸுக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு கிறிஸ்டலும் இருக்கு. ஸோ இந்த கிறிஸ்டல் மூலமா ஒன்ஸ் பேரியருக்குள்ள போயிட்டா அதுல இருந்து வெளியில வர முடியும். ஆனா நம்ம கேங் அவனோட செயினை வச்சு அதை உடைச்சறான். சில பேர் கேக்குறாங்க, ஆமா எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க? இது இருந்தா ஒண்டிதான் கேசலுக்கு வெளியில வரவே முடியும். இல்ல வீக்கான ஆளுங்க நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம எப்படியோ உள்ள போய் அதை தாக்கதான் போறோம். அப்படி இருக்கும் போது இந்த கிறிஸ்டல் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. பேட்டில் நம்ம இப்பதான் ஆரம்பிக்க போறோம் டீமனுக்கு இங்க எதிர்த்து. இதே மாதிரி பேரியரை தாண்டி ஃபோர்ட்ரஸுக்குள்ள அவங்க வராங்க. இப்போ அவங்களோட கண்ணு அவங்களாலேயே நம்ப முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபோர்ட்ரஸ் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்காது. ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டாவும் டெரிஃபைங்காவும் இருக்கு. உள்ள வந்தோடனே ஒரு வாய்ஸ் அவங்க கேக்குது, மனுஷங்களா உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னை தேடி பல வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கீங்க. என்னால எப்படி இந்த வாய்ப்பை விட முடியும்? நீங்க எல்லாருமே அவ்வளவு சீக்கிரத்துல போக முடியாது இப்படின்னு அங்க கொடூரமா சொல்லும். அத்த செகண்டே அந்த டோரும் தன்னால அங்க மூடிக்குது. அங்க திடீர்னு இடமும் அப்படியே ஷேக் ஆகுது. அந்த ஃப்ளோர்ல இருந்து வித்தியாசமான கிரியேச்சரும் அப்பியர் ஆகுது. அதை பாக்குற எல்லாருமே பயப்படுறாங்க. கேங்கோ அங்க சொல்றான், அட வெயிட் பண்ணுங்க, பேனிக் ஆகாதீங்க, இதுக்கு முன்னாடியே நீங்க அண்டெட்ஸை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இதுவும். என்ன இது அதை விடவும் கொஞ்சம் அக்லியா இருக்கு. ஆனா பிரச்சனை ஒன்றும் இது இல்லை, இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வரப்போகுது. உண்மையான பிரச்சனையே அந்த டீமன் கிங்கை தோக்கடிக்கிறதுல தான் இருக்கு. போற வழியில திடீர்னு ஒரு பர்பிள் கலர்ல ஃபயர் அப்பியர் ஆகுது. அதுல இருந்து திடீர்னு ஒரு பயங்கரமான 2 கேட் கீப்பர் அப்பியர் ஆகுது. அதை பாக்குற ஒருத்தவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா இந்த கேட் கீப்பரை பத்தி நல்லாவே நம்ம கேங்க்கு தெரியுது. அதுக்கு முன்னாடியே கேங் இது கூட டீல் பண்ணிருக்கான். இதுங்க அபிஸ்ல இருந்து வந்த அதே கேட் கீப்பர் தான். இதுங்க சிம்லரா தான் இருக்கு. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா இது முன்ன இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இல்லை, அதனால இதோட மூமெண்ட்ஸை அசால்ட்டா என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அங்கே மற்றவங்க கிட்ட போகும்போதே சொல்கிறான், எல்லாருமே இப்போ வந்து நம்ம 2 டீமாக ஸ்பிளிட் ஆகி தாக்குற மாதிரி இருக்கும். கையில் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒரு டீமாக தாக்கும் போது பின்னாடி இருக்கவங்க பஃப்ஸை கொடுங்க, பின்னாடி ஹீல் பண்ணுங்க, தூரத்துலேருந்து நிறைய பேரை தாக்க சொல்லுங்க, நான் லெஃப்ட்டில் பார்த்துக்கிறேன். இன்னும் கேங்கும் போகும்போது அந்த செயினை வச்சு மொத்தமாக அதை அப்படியே பிடிக்கிறான். செயின் பட்டோன்னே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இந்த செயினோட அட்வான்டேஜ் என்னன்னா இதால எல்லா திசையிலையும் அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா
இதோட லென்த் அப்படி ஒரு ஸ்வாடையும் அதோட உடம்பையும் அப்படியே அவன் பிடிச்சி வைக்கிறான். அட மற்றவங்களாம் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா தாக்குங்க. இதை கேட்டோடனே ஹான்சலோட கேங்கும் மின்ஜின் அந்த பொண்ணோட கேங்கும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்றதுக்கு போகுது. அங்க திடீர்னு அதுவும் ஹெல்ப் ஃபயர் அங்க பயன்படுத்தலான்னு போவோம். ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம ஆளு தப்பிக்கிறான். இதோட அட்டாக்ஸ் ரொம்ப பலமா இருக்கலாம், ஆனா அதோட மூவ்மெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ற வரைக்கும் அது அந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்காது. அங்க இதே மாதிரி தப்பிக்கிறான். அங்க திரும்பவும் ஹெல்ப் ஃபயரை அது விடலான்னு போவோம். அதோட இதயமே அங்க பயங்கரமா க்ளோ ஆகும். அதோட வீக் பாயிண்ட்டும் அதுதான். அதுல ஒரு ஸ்டோன் வந்து இருக்கும். ஆள் அதோட நெஞ்சிலே அப்படி குத்துறான். இதை பார்க்குற மின்ஜின் ரொம்ப பயந்து போயிடறான், நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு. ஏன்னா அங்கே ஹீட்டோட டெம்பரேச்சர் 3000க்கும் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். கேங்கோட கையே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எரிய ஆரம்பிக்கும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால அவளுக்கும் எதுவும் ஆகலை. உள்ள இக்னிஷியன் ஸ்டோன் இருக்கு, இதனால தான் இதால் ஃபயர் பவரை வெளிப்படுத்த முடியுது. ஒண்டி எத்துட்டா அவ்வளோதான், கண்டிப்பாக இதால் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஆள் பண்ணோன்னே அங்கே அதால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி தாக்கி அதோட கதையை முடிக்கிறான். அங்கே மற்றவங்களும் தாக்குறாங்க, ஆனால் நிலைமை இன்னமும் தான் மோசமாக. ஹான்சோல் வின்சென்ட் கிட்ட எவ்வளவோ கத்துறான். அம்மா என்ன பண்ணிருக்க, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ண, கம்மு நிக்கிற, நாங்க வீக், அதனால தான் நாங்க முன்னாடி வர மாட்டோம் அப்படின்னு யோசிக்கிறியா? ஏன்னா நாங்க ஒரு ஸ்பெஷல் யூனிட், எங்களால என்ன பண்ண முடியும் நாங்க காட்டுறோம். கேங் கிட்ட சொன்னோன்னே நிறையவே தாக்குதலை பண்றாங்க. அதுவும் அங்க ரொம்ப எஃபெக்டிவாகவும் அமையுது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அங்க செயின்ஸை வச்சு அப்படியே அதோட தலையை துண்டாக்குறான். அங்க எப்படியே அதோட கதையை முடியுது. இந்த சைடு அவங்களும் இதே மாதிரி முடிக்கிறாங்க. அங்க ஒரு கிறிஸ்டலும் கிடைக்குது. ஆனா இப்பயும் நம்ம கேங்கோட கதையை எப்படியாச்சும் முடிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா இதை பாக்குற நம்ம மின்ஜின் ஹான்சோல் இவங்க யாருக்குமே இது சரியா படாது. கேங்கிட்டே அவங்க கேக்குறாங்க என்ன பண்ண போறேன்னு. ஏன்னா இவங்களோட நோக்கமும் சரியா தெரியல. இதுக்கப்புறமா அவங்க ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கேங் சிம்பிளா சொல்லிடுறான், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆனா என்ன பிளான் அப்படின்னு இவங்களுக்கும் கிளியரா தெரியல. ஆல்ரெடி இவங்களோட நிலைமை அங்க மோசமா இருக்கு. நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும், சில பேரால அங்க நகரவே முடியல. ஆனா இந்த டைம்ல அந்த ஈவில் கிரியேச்சரும் அப்பியர் ஆயிட்டு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா நீங்க டீமன் கிங்கை தோக்கடிக்கணும் அப்படின்லாம் இல்ல, ஜஸ்ட் அந்த டீமன் கிங்கை ஒரு 30 மினிட்ஸுக்கு நீங்க ஹோல்ட் பண்ணா போதும். அப்படி நீங்க பண்ணிட்டா உங்க எல்லாராலையும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும். கேட்குற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வருது, கண்டிப்பா ஹோல்ட் பண்ண முடியும்னு. ஆனா கேங்க்கு தான் அங்க உண்மை தெரியுது. ஏன்னா இந்த ஈவில் கிரியேச்சர் இருக்குல்ல, இதோட பிளானே என்னன்னா இப்படி சொல்லி நம்பிக்கையை ஏத்தணும். அதனால எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. சர்வே ஆனா போதும், சண்டை போட வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும், டீமன் கிங் கிட்ட அந்த அளவுக்கு இவங்க சண்டை போட மாட்டாங்க, நிறைய பேர் இறந்து போவாங்க. டீமன் கிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனாலேயே இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி எல்லாருமே அங்க வராங்க. டீமன் கிங்கும் மாசா அங்க உட்காந்து இருக்கும். இவங்க வந்தோடனே அரைஸ் எப்படின்னு அங்க சொன்னோடனே ஏகப்பட்ட புது புது அண்டெட்ஸ், ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் எல்லாம் அங்க கிரியேட் ஆகுது. ஏதோ அது ஒரு நெக்ரோமேன்சர் மாதிரி. இதுக்கப்புறம் தான் உண்மையான வாரே அங்க ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி ஒரு 2 கேங் வந்து நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி மறக்காம பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.